ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே பார்த்தா வாட்ஸ்அப் பயன்படுத்திட்டு இருப்போம். இப்போது அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு சில புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாட்ஸ்அப்பில் இந்த மாதம் பல்வேறு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஒன் பை ஒன்னாக அதுக்கான அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஃபேவரட் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆல் மெசேஜ் இருக்கும், அன்ரீட் இருக்கும். அதில் ஃபேவரட் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் பயனர்கள் அடிக்கடி தொடர்பு கொள்ளும் நபர்களை குழுக்களையும் ஒரு பட்டியலாக உருவாக்கி சாட்டின் முன்வரிசையில் வைக்க முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் அதிகம் தொடர்பு கொண்ட கான்டாக்ட்கள் மற்றும் குரூப்களை விரைவாக கண்டுபிடிக்க உதவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபேவரட் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை புதுசாக வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் இருப்பது போல் ஸ்டோரிகளுக்கு லைக் செய்யும் வசதியை ஆல்ரெடி இப்போ வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஸ்டோரி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரிக்கு லைக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது முன்னாடியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமை போல வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் நண்பர்களை மென்ஷன் செய்து கொள்ளும் வசதியை விரைவில் அமல்படுத்த போகிறாங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்க சொல்ல எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறோமோ அதேமாரி வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி வைக்க சொல்லியும் அவங்கள மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் விரைவில் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி மெட்டா தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் நம்ம மற்றவர்களை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்தா நம்ம என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நோட்டிஃபிகேஷன் போகும். அதன் மூலமாக அவங்க வியூ பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விரைவில் அதுக்கான அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் தங்களுடைய பயனர்களை கவரும் வகையில் கான்டாக்ட் சிங்கிங் அப்படின்ற ஒரு புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. இதன் மூலம் பயனர்கள் தங்கள் மொபைல் ஃபோன் இல்லாமலும் வாட்ஸ்அப் கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ள எந்த சாதனத்தில் இருந்தும் தொடர்புகளை சேர்க்கவும் நீக்கவும் முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் கான்டாக்ட் இப்போ நம்ம ஒருவேளை வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப இன்ஸ்டால் பண்ண சொல்ல நம்ம கான்டாக்ட்ஸ் எல்லாமே மொபைலில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிங்க் பண்ண முடியும். பட் நீங்கள் முன்னாடியே சிங்க் பண்ணி வச்சுட்டீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் கூட அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் இல்லாமலே உங்கள் கான்டாக்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்டாக்ட் சிங்க் ஆகிக்கும். அதுக்கான புதிய அப்டேட்டும் விரைவில் கொண்டு வரப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் இருப்பது போல ஸ்டோரியை ரீஷேர் செய்யும் அம்சத்தை வாட்ஸ்அப்பில் கொண்டு வர உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்க ரீக்ரியேட் எப்படி பண்ணுறாங்களோ அதேமாரி ரீஷேர் செய்யும் வசதியை வாட்ஸ்அப் மூலமாகவும் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத மெட்டா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் கஸ்டம் லிஸ்ட் என்னும் புதிய அம்சத்தை அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப் சாட்களை நண்பர்கள், குடும்பம் என தனித்தனியாக பிரித்து ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த புதிய அம்சம் இருக்கிறது. சாட் ஸ்க்ரீனில் உள்ள ஐக்கானை கிளிக் செய்து புதிய லிஸ்ட்டை உருவாக்கி தேவையான சேட்ஸ்களை சேர்த்து கொள்ள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சாட் லிஸ்ட்லேயே பார்த்தா மேலவே உங்களுக்கு பார்த்தா ஆல் மெசேஜ் இருக்கும், அன்ரீட் இருக்கும், ஃபேவரட் கொடுத்துருப்பாங்க, குரூப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கிரியேட் யுவர் ஓன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி புதுசாக நீங்களே பார்த்தா கிரியேட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு, நெய்பர் லிஸ்ட்டு, ஃபேமிலி லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணி அதன் மூலமாக தனித்தனியாக அவங்களுக்கான மெசேஜை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுற மாதிரி இந்த புதிய அம்சத்தை இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் வந்திருக்க பல்வேறு புதிய அம்சங்கள். இல்லை ஒரு சில புதிய அப்டேட்டை விரைவில் கொண்டு வர பாருங்க. ஒரு சில புதிய அப்டேட்டை இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பயனடைய அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணுங்கள். அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் வர சொல்ல உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இது எல்லாமே காமிக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.